மன் ஜென்மபூமி தொடர்பான முடிவு நவம்பர் 19, 2020 அன்று ஆகஸ்ட் 5, 2020 அன்று வழங்கப்பட்டது. ராம ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா பிரச்சினையின் பெயரால் இந்த விஷயம் சனாதன தர்மத்திற்கு ஆதரவாகவும் புள்ளிகளுக்கு ஆதரவாகவும் முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு முதல் முறையாக நாட்டின் பிரதமர் ஒருவர் அயோத்தி கோவிலின் பூமி பூஜை நிகழ்ச்சிக்காக அயோத்திக்கு வந்தார். ஸ்ரீராமர் பிறந்த இடத்தை பார்வையிடச் செல்கிறார். இந்த வகையை மோடிஜிக்கு வழங்கலாம். மோடிஜி முதல் பிரதமர். அவர் முதலில் அயோத்திக்கு வந்ததையும் அங்கு 1 அல்லது 2 முறை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதையும் நான் நினைவில் கொள்கிறேன். நாங்கள் அயோத்தி என்றோம். இல்லை, நாங்கள் ஒரு சுதந்திர ராம்ஜியாக வாழ்வோம், அங்கே கோவில் கட்டுவோம் என்று தீர்மானித்துள்ளோம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பிரதமர் மோடியே அயோத்திக்கு வர வேண்டுமென்று அவர் கூறினார். மேலும் அவர் அயோத்திக்கு வந்து ராம் லல்லாவின் பிரமாண்டமான கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். ஜனவரி 2422 இல் ராம் லல்லாவின் பிரமாண்டமான ஆன்மா மீண்டும் அயோத்தி தாமுக்கு வந்தது. நிஷ்டா திட்டத்தின் மூலம் உலகை அயோத்திக்கு வரவழைத்தார். இன்று பிரயாக்ராஜில் மகா கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்படுவதையும் ஒரு கூட்டம் கூடியிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அயோத்தியில் அப்படிப்பட்ட சனாதன தர்மவாணி ராமரம் யார்? அது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். உலகில் எங்கெல்லாம் அயோத்தியை நோக்கிச் சாய்ந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் அத்தகைய நபர் உலகில் வாழ்கிறாரா? அவர் உலகில் எங்கும் வசிக்கிறார் என்றால் அவர் அமெரிக்காவில் வசிக்க வேண்டும், ஐரோப்பா கண்டாவில் வசிக்க வேண்டுமா? அவர் ஏதோ ஒரு நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வசித்துக் கொண்டிருக்கலாம், நியூசிலாந்தில் வசித்துக் கொண்டிருக்கலாம், தென்கிழக்கு ஆசியாவின் ஏதோ ஒரு நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் இந்தியாவுக்கு வந்து 3 நாட்கள் இந்தியாவில் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் வசித்துக் கொண்டிருக்கலாம். நான் அயோத்திக்கு வர வேண்டுமென்றும் அயோத்திக்கு வந்த பிறகு ராமர் கோவிலுக்குச் செல்ல வேண்டுமென்றும் அவர் விரும்புகிறார். நான் அயோத்திக்கு வரும்போது முதலில் நான் எங்கு செல்ல வேண்டுமென்று கேட்பீர்களா? நீங்கள் அவருடைய பிறந்த இடத்திற்குச் செல்வீர்கள் என்று நாங்கள் அவரிடம் கூறுகிறோம். அதற்கு முன்பு நான் ஹனுமன்கருக்குச் சென்று தரிசனம் செய்தேன்.